வணக்கம். இன்று நாய்களுக்கு நியாயம், மனிதனுக்கு நரகம் என்ற தலைப்பிலே பேசப்போகிறேன். அன்புள்ள மக்களே, நாய்க்கு நியாயம், மனிதனுக்கு நரகம், இந்த ஒரு வரிதான் இன்று இந்தியாவின் நிலைமையை சொல்லும் பழமொழி போல ஆகிவிட்டது. நாய்கள் தெருவில் நடமாடுவது ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு பேராபத்து, அது ஒரு மௌன கொலை, அது ஒரு சட்டமற்ற சவாலான சூழ்நிலை. நாய்கள் தெருவின் ராஜாக்கள். நாய்கள் தெருவில் நடமாடும் போது மனிதன் நடக்க முடியாமல் போகிறான். பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், அவர்கள் பாதையில் பயம். நாய்க்கு உரிமை, மனிதனுக்கு தடைகள். சுப்ரீம் கோர்ட் தானாகவே ரிட் எடுத்தது மக்களுக்கு மகிழ்ச்சி. இது ஒரு தீர்வுக்கு வழிகாட்டும். ஆனால் முடிவாக வந்தது பழைய ஒயின் புதிய பாட்டில். அதாவது பழைய சட்டங்களை புரட்டி போட்டுதான் தீர்ப்பு. சட்டம் பணபலத்தின் கைப்பாவை. நாய்க்கு சாதகமாக, மனிதனுக்கு பாதகமாக. சட்டம் தர்மத்தை மறந்தால் அது சாபமாகிவிடும். நாய்க்கு மருந்து தயாரிப்பாளர்கள் வெளிநாட்டு பணபலம் கொண்டு சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுகிறார்கள். நாய்க்கு ஒரு நியாயம், மனிதனுக்கு நரகம் என்ற என்னுடைய சொந்த, ஆனால் அதே சமயத்தில் ஒரு சோக கதை. ஒரு மாதத்திற்கு முன் என் 51 வயது மகன் ஆஸ்பத்திரியில் இருந்து இரவு 1 மணிக்கு என்னுடன் ஸ்கூட்டரில் திரும்பும்போது நாய்கள் துரத்தின. ஸ்கூட்டரிலிருந்து நாங்கள் இருவரும் கீழே விழுந்தோம். அந்த ஷாக். என் மகன் படுக்கையில் படுத்தான், எழுந்திருக்கவே இல்லை. 1 மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சுயபலம் இழந்து இறந்து விட்டான். ஒரே மாதத்தில் இறந்து விட்டான். 85 வயதில் நான், 76 வயதில் என் மனைவி. புத்திர சோகம். இதை யாரும் அனுபவிக்க வேண்டாம். நாய்க்கு ஒரு நியாயம், மனிதனுக்கு நரகம். சட்ட வரலாறு ஆங்கிலேயர் காலத்தில். அப்போது கேட்டில் பவுண்ட் என்று ஒரு சட்டம் இருந்தது. ஆங்கிலேயர் காலத்திலே கால்நடைகள் தெருவில் சுதந்திரமாக நடமாட முடியாது. ஆனால் இன்றோ மிருகங்களுக்கு உரிமை, மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை. நாய்க்கு நியாயம், மனிதனுக்கு நரகம். சிந்திக்க வேண்டிய நேரம் இது. நாய்கள் தெருவில் நடமாடும் நாடு மனிதன் நடக்க முடியாத நாடாகிவிடும். நாய்கள் மீது ஜீவகாருண்யம் வைத்தவர்கள் அவைகளை அவர்கள் தங்கள் பாதுகாப்பில் வைத்து பரிமாறிக்கலாமே. அப்படி முடியவில்லை என்றால் நாயை பிடித்து பிரியாணி செய்து விற்றால் என்ன ஆகும்? ருசி மாறுமா? எந்த தீங்கும் செய்யாத கோழி, ஆடு, மாடுகள், பன்றி, புறாக்கள், இவைகள் மீதெல்லாம் இல்லாத அனுதாபம் ஏன் இந்த நாய்கள் மீது மட்டும் உங்களுக்கு? என் ஆலோசனையை கேட்டால் நாய்கள் ஜனத்தொகை ஒரே மாதத்தில் குறையும். அரசின் பிரச்சனைகளும் தீரும். நாய்க்கு ஒரு நியாயம், மனிதனுக்கு நரகம். நாய்கள் தெருவில் நடமாடும் போது மனிதன் வீட்டில் அடைபட்டு போகிறான். நாய்கள் ராஜாக்கள், மனிதன் இராணுவம் இல்லாத குடிமகன். பூனைக்கு யார் மணி கட்டப் போகிறீர்கள்? நாய்க்கு தீர்வு சொல்லும்போது மனிதன் பாதுகாப்பு முக்கியம். தீர்வுகள் என்ன? நாய்கள் தனியார் பாதுகாப்பில் இருக்க வேண்டும். அவைகளை பரிமாறிக்க ட்ரஸ்ட் அமைக்க வேண்டும். அப்படியே முடியவில்லை என்றால் அவைகளை அகற்ற அல்ல கொல்ல வேண்டும். நாய்க்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் மீது கட்டுப்பாடு வேண்டும். மனிதனின் உரிமை, பாதுகாப்பு, சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். என்னுடைய முடிவுரை: நாய்க்கு நியாயம், மனிதனுக்கு நரகம். நாய்க்கு தீர்வு தேடுவது மனிதனின் பாதுகாப்புக்கான போராட்டம். அது ஒரு சோகக்கதை அல்ல, அது விழிப்புணர்வு உரை.
நாய்கள் தெருவில் நடமாடும் நாடு மனிதன் நடக்க முடியாத நாடாகிவிடும். என் பெயர் டிபி விஸ்வநாதன், பிகாம் பிஎல், அட்வொகேட், புட்டபர்த்தி, ஆந்திரா. மொபைல் நம்பர் 9505578330. நன்றி, வணக்கம்.